ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் இந்த பேஸ்கெட்க்கு வந்து ஹேண்டில் எப்படி போடுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இது வந்து பேஸ் வந்து நார்மலாக ரன்னிங் ஒயர் வச்சு 12க்கு 12 நான் போட்டுட்டு ஹைட்டில் 3 லைன் வந்து ரன்னிங் ஒயர் வச்சு போட்டு மேலே பார்த்திங்க அப்படின்னா அருங்கோண பேட்டர்ன் போட்டிருக்கேன். இப்போ இதுக்கு ஹேண்டில் எப்படி போடுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இதுக்கு வந்து நான் வந்து 3 ஒயர் எடுத்திருக்கேன். ப்ளூ கலரில் 2 ஒயரும் ஒயிட் கலரில் ஒரு ஒயரும் எடுத்திருக்கேன். அதோட அளவு பார்த்திங்க அப்படின்னா ஸ்கேலில் அளந்து காட்டுறேன். 8 அடியில் 3 ஒயர் எடுத்திருக்கேன். 1 2 3 4 5 6 7 8 சரிங்களா? 8 அடியில் 3 ஒயர் எடுத்துக்கணும். இப்போ 3 ஒயரையும் அப்படியே அடுக்கிக்கலாம். சரியா? இப்போது இது வந்து 12 லைன் இருக்குது ஆக்சுவலி. அதில் வந்துட்டு நம்ம எது நடுவில் லைன் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். 1 2 3 4 5 6 இந்த இடம் 6 1 2 3 4 5 6. ஸோ இந்த நாட்டுக்கு நேராக வர்றது தான் வந்துட்டு நமக்கு நடு லைனு. ஸோ இதுக்குள்ளே நம்ம கொடுத்து இந்த சைடு இப்படி இழுத்துக்கலாம். ஈக்குவலாக இழுத்துக்கோங்க. ஒயர் கொஞ்சம் பெருசாக இருக்கும். நம்ம வந்து பாக்ஸ் நாட்டில் வந்து போட போகிறோம் இல்லைங்களா? நார்மலாக இந்த நாட்லேயே போட போகிறோம். ஸோ அதுக்கு ஒயர் வந்து அதிகமாக தேவைப்படும். சரியா? இப்போது 3 ஒயர் இருக்குது. இப்போது ஈக்குவலாக இழுத்தாச்சு. இப்போ பார்த்திங்க அப்படின்னா இந்த சைடு 3 ஒயரும் இந்த சைடு 3 ஒயரும் இருக்கும். இப்போ நீங்கள் இந்த சைட்லேருந்து ஒரு ஒயரும் இந்த சைட்லேருந்து ஒரு ஒயரும் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு நம்ம நார்மல் நாட் போடுவோம் இல்லைங்களா? அது போல் போடுங்க. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி டைட்டாக போடுங்க. சரிங்களா? இப்போது இந்த சைடு திருப்பிக்கோங்க. திருப்பிட்டு இந்த சைடு ஒரு ஒயரும் இந்த சைடு ஒரு ஒயரும் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இங்கேயும் நார்மல் நாட்டு போட்டுக்கோங்க. இதே நீங்கள் 2 ஒயரில் கூட போடலாம். இன்னும் சின்ன பேஸ்கெட்டு அப்படின்னா நீங்கள் வந்து 2 ஒயர் எடுத்து கூட இதே போல் போடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சைடும் ஒரு ஒயர் இருக்குது, இந்த சைடும் ஒரு ஒயர் இருக்குது. இப்போது இந்த ஒயருக்கும் இந்த ஒயருக்கும் ஒரு நாட்டு. ஒயிட் கலர் ஒயர் இருந்துச்சு இல்லைங்களா? அதுக்கும் இங்கேயும் ஒரு நாட்டு. சரியா? இப்போது இதுக்கு மேலே வந்து கிராஸாக நமக்கு கிடைக்கும். அதில் தான் நம்ம நாட்ஸ் போடணும். இப்போ திருப்பி வச்சு இந்த சைடு இருக்க ஒயருக்கும் இந்த ஒயிட் ஒயருக்கும் ஒரு நாட்டு. கிராஸ் கூட நம்ம எப்படி போடுவோமோ அதே போல் தான் வந்துட்டு ஹைட்டில் ஃபுல்லாகவே பின்னணும். ஒயர் அதிகம் இருக்குதுன்னு நினைக்காதீங்க. பின்ன ரொம்ப கட்டையாக போயிடும் நமக்கு. போட்டாச்சா? இப்போது இதுக்கும் ஒரு கிராஸ் மாதிரி கிடைக்கும். ஸோ இதில் ஒரு கிராஸ் போடணும். சரியா? நீங்கள் பின்னும் பொழுது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ பாருங்கள், இதுக்கும் ஒரு கிராஸ் கிடைக்கும். நீங்கள் வச்சு பார்த்தீங்கனாலே தெரியும் உங்களுக்கு. கூட வந்து இப்படி திருப்பி அது போல் பின்னுற மாதிரி இருக்கும். சரியா? ஒரு கிராஸ் கிடச்சிருச்சு. இப்போ பாருங்கள், இதுக்கும் ஒரு கிராஸ் கிடைக்கும். ஸோ இதில் ஒரு நாட்டு. நீங்கள் சேம் கலர்லேயும் போடலாம். 3 கலர் எடுத்தோம். 3 ஒயர் இருக்கு இல்லைங்களா? 3 கலர் எடுத்து கூட போடலாம்.
சரிங்களா. இப்போது இப்படி திருப்பிக்கோங்க. அந்த சைடு போட்டாச்சு. இப்போது இந்த இடத்துல ஒரு கிராஸ் கிடைக்குதா? ஸோ இங்கே ஒரு நாட்டு போடணும் நம்ம. சரிங்களா. இப்போது இங்கே ஒரு கிராஸ் கிடைக்கும். ஸோ இதுக்கு நாட்டு பார்த்தீங்கனாலே தெரியும் உங்களுக்கு. கிராஸ் இப்படி பக்கமாக 2 ஒரே ஆங்கிளில் போகும். அதில் போட்டுறாதீங்க. கிராஸாக இருக்கிற இடத்துல நீங்கள் நாட்ஸ் போடுங்க. கொஞ்சம் தூரம் வரைக்கும் நான் பின்னிட்டு காட்டுறேன் உங்களுக்கு. ரொம்ப ஈஸி தான், பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், இதுக்கும் கிராஸாக கிடைக்கிது. ஸோ இங்கே ஒரு நோட்டு. இதே போல் கொஞ்சம் தூரம் வரைக்கும் நான் பின்னிட்டு காட்டுறேன் பாருங்கள். உங்களுக்கு டிசைன் நல்லா தெரியும். இப்போ பாருங்கள், இந்த இவ்வளோ தூரம் நான் பின்னியிருக்கேன். இந்த இடத்துல ஸ்டார்ட் பண்ணோம், இவ்வளோ தூரம் பின்னியிருக்கேன். இப்போயுமே பார்த்தீங்க அப்படின்னா கிராஸாக கிடைக்குதா? கிராஸாகவே இருக்கும். சில இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரே சைட்லேயே 2 ஒயர் போகிற மாதிரி இருக்கும். அதில் போட்டுறாதீங்க. இப்படி கிராஸாகவே இருக்கும், அதில் வந்து போடுங்க. ஃபுல்லாகவே நம்ம இதே போல் தான் பின்னணும். இப்போ இப்படி போட்டதுக்கப்புறம் இந்த சைட்லேருந்து ஒரு ஒயர், இதுவும் பக்கமாக இருக்க மாதிரி இருக்கும். ஸோ இதில் வந்து நாட்ஸ் போட்டுறாதீங்க. கிராஸாக நமக்கு சுற்றி தான் போடணும். இப்போ இந்த சைடு போட்டோமா, அடுத்து இந்த சைடு, அடுத்து இந்த பக்கம், அது போல் நமக்கு வரும். ஸோ அதில் வந்து திருப்பி போடுங்க. சரியா? இப்போ நான் போட்டுட்டு ஃபுல்லாக பின்னிட்டு உங்களுக்கு காட்டுறேன். இப்போ நம்ம சொருகுவோம் இல்லைங்களா, அந்த இடத்துல நான் உங்களுக்கு காட்டுறேன். இதே போல் தான் நம்ம வந்து பின்ன போகிறோம். ஃபுல்லாகவே பாக்ஸ் நாட்டு தான் போட போகிறோம், நார்மல் நாட்டு. ஆனால் வந்து ஹேண்டிலில் நம்ம போடுறோம். சரிங்களா. நல்லா ஸ்ட்ராங்காகவே இருக்கும் இது. உங்களுக்கு ஒரு கூடு மாதிரி இருக்கும். இது உள்ளுக்குள்ளே வந்து கேப் இருக்கும். இது கூடு டிசைன் மாதிரி இருக்கும். இது பூஜா கூட அது போல் போடும்பொழுது பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், இவ்வளோ தூரம் பின்னிட்டேன். இது வந்து சொருகிறதுக்கு கரெக்டாக இருக்கும். அதே போல் ஆப்போசிட்டில் 1 2 3 4 5 6, அதே போல் இந்த சைடு 1 2 3 4 5 6. இப்போ இதுக்கு நேராக இருக்கிற இந்த இடத்துல வந்து இந்த ஒயர் எல்லாத்தையும் உள்ளுக்குள்ளே கொடுத்துடலாம். இந்த சைடை இழுத்து முடிச்சு போட்டுருங்க. முடிச்சு போட்டுட்டு அப்படியே நம்ம வந்து சொருகி விட்டுடலாம். சொருகி விட்டுட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து ஹேண்டில் வந்து ஃபினிஷ் ஆகிடும். இப்போ நான் சொருகி விட்டுட்டு உங்களுக்கு காட்டுறேன். இப்போ பாருங்கள், சொருகிட்டு எக்ஸ்ட்ரா ஒயர் எல்லாமே கட் பண்ணி விட்டுட்டேன். இப்போ பாருங்கள், இந்த பேஸ்கெட்க்கு வந்து நம்ம ஹேண்டிலும் போட்டு ஃபினிஷ் பண்ணியாச்சு. நல்லா அழகாகவே வந்துடும். இது ஒரு பூஜா பேஸ்கெட் மாதிரியும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா. நீங்கள் இந்த பேஸ்கெட்னு இல்லை, நீங்கள் எந்த டைப்பில் பூஜா பேஸ்கெட் போட்டாலும் இந்த ஹேண்டில் வந்து நீங்கள் ட்ரை பண்ணலாம். பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். அதே சமயம் வந்துட்டு நல்லா ஸ்ட்ராங்காகவும் இருக்கும். பூஜா பேஸ்கெட்க்கு கரெக்டான ஹேண்டில் வந்து இந்த ஹேண்டில் தான். சரிங்களா. இந்த பேஸ்கெட் எப்படி போடுறது அப்படிங்கிற வீடியோ பார்த்தீங்கன்னா என்னோடய சேனலில் இருக்குது. அதோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸி தான். ஆல்ரெடி நீங்கள் பேஸ்கெட் போட்டு பேலன்ஸ் ஒயர் இருந்தால் கூட இந்த பேஸ்கெட் வந்து நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஏன்னா வந்து சின்ன சைஸ் தான் இல்லைங்களா. ஸோ அதனால் நீங்கள் மல்டி கலரில் கூட இந்த பேஸ்கெட் போடலாம். ஹேண்டிலுமே வந்து நீங்கள் மல்டி கலரில் கூட போடலாம். ஏன்னா வந்துட்டு 3 ஒயருமே வேறு கலரில் எடுத்து போட்டாலும் பார்க்குறதுக்கு நல்லா தான் இருக்கும். இந்த பேஸ்கெட்டும் சரி, ஹேண்டிலும் சரி, நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு என்னோடய வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.